என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஃபஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துறேன். உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா குழம்பு அப்போ தான் திக்காக இருக்கும், அதுக்காக. இது கூட ஒரு துண்டு பட்டை, அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதே பேன் வச்சுட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிரேவி இது ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை ஊற்றிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் முட்டை வேகிற வரைக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் இருந்தால் போதும், முட்டை வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். முட்டை நல்லா வெந்திருக்குங்க. முட்டையோட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் முட்டையை வேக வச்சும் கீரி உள்ளே போட்டு செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதத்தோடையும் தோசை சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.